வணக்கம். ஏப்ரல் 22 தேர்தல் பிரச்சாரங்கள் ஓய்ந்த நிலையில் நாம் ஒரு முக்கிய கணிப்பை வெளியிட்டோம். அப்போதைய தரவுகளின்படி திமுக கூட்டணி 118 இடங்களை நெருங்கி ஆட்சியை தக்க வைக்கும் என்றும் அதிமுக ஒரு வலுவான சவாலை அளிக்கும் என்றும் கணித்தோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 18 முதல் 24% வாக்குகளை பெற்று ஒரு கிங் மேக்கராக உருவெடுக்கும் என்று குறிப்பிட்டோம். இருமுனை போட்டியில் ஒரு மௌனமான மாற்றத்தை நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் வாக்குப்பதிவு அன்று தமிழக மக்கள் ஒரு புதிய சரித்திரத்தை படைத்தனர். ஏப்ரல் 23 தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகின. இது வெறும் வாக்குப்பதிவு அல்ல, ஒரு மிகப்பெரிய எழுச்சி. ஆனால் இந்த எழுச்சி யாருக்கு சாதகம்? ஏப்ரல் 29 அன்று வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ், அரசியல் கணக்குகளை அப்படியே தலைகீழாக மாற்றின. கருத்து கணிப்புகளுக்கு இடையே நிலவும் மிகப்பெரிய இடைவெளியை பாருங்கள். பீப்புள்ஸ் பல்ஸ் மற்றும் PMarkey போன்ற நிறுவனங்கள் நமது ஏப்ரல் 22 கணிப்பை உறுதிப்படுத்தும் வகையில் திமுக கூட்டணிக்கு 125 முதல் 145 இடங்கள் கிடைக்கும் என்று கூறுகின்றன. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா மற்றும் டுடேஸ் சாணக்யா வெளியிட்ட தரவுகள் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை காட்டுகின்றன. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின்படி விஜயின் தாவேக 98 முதல் 120 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. இதன் மூலம் 50 ஆண்டுகால திராவிட அரசியலின் இருமுனை போட்டி முடிவுக்கு வருவதாக தெரிகிறது. நமது ஆரம்பகட்ட கணிப்பிற்கும் இப்போதைய கருத்து கணிப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் மலைக்க வைக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பு உண்மையானால் நமது கணிப்பை விட தாவேக 69 இடங்கள் கூடுதலாக பெறும். இந்த இடங்கள் யாரிடமிருந்து வந்தன? அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவே இதற்கு காரணம் என்று தரவுகள் கூறுகின்றன. சில கணிப்புகளில் அதிமுக 22 இடங்கள் வரை மட்டுமே பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் நிஜமான கள நிலவரம் என்ன? பெண்களின் ஆதரவு மற்றும் நலத்திட்டங்களால் TMUK மீண்டும் அரியணை ஏறுமா? அல்லது இளைஞர்களின் பேராதரவுடன் விஜய் ஒரு புதிய சரித்திரத்தை தொடங்குவாரா? உங்கள் பகுதியில் நிலவரம் எப்படி இருக்கிறது? நலத்திட்டங்களா அல்லது இளைஞர் எழுச்சியா? கமெண்ட் செய்யுங்கள். கணிப்புகள் முடிந்துவிட்டன. விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. வரும் மே 4ஆம் தேதி தமிழகத்தின் தலையெழுத்து தெரிய வரும். தமிழகத்தின் ஆன்மா யாரிடம் தஞ்சமடையும்? காத்திருப்போம்.